ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஒயர்லெஸ் மைக். இந்த பாக்ஸ்க்குள்ளே 2 ஒயர்லெஸ் மைக் வந்துடும், ஒரு ரிசீவர் வந்துடும். இது வந்து ஃபோனு கூடயும் கேமரா கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு மைக்கு வந்து 4 ஹவர் பேட்டரி இருக்கும், 2 மைக்கு சேர்த்து 8 ஹவர் பேட்டரி. சார்ஜிங் டைம் 1.4 ஹவர்ஸ். இன்ஸ்டண்ட்டாக அது ஆட்டோ கனெக்ட் ஆகிக்கும், எந்த ப்ளூடூத் எதுவும் கிடையாது. ரிசீவர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேர் ஆகிக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் கரெக்டாக இருக்கும், எந்த இதுவுமே இருக்கிறதா அப்டேட் சிப் வச்சுருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு. அக்யூரேட்டாக நாய்ஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளக் அண்ட் ப்ளே வித்தவுட் எனி செட்ஸ். பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கணும், ரிசீவர் ப்ளக் பண்ணிக்கணும், ப்ளே பண்ணிக்கலாம். ஐஃபோனுக்கும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி சி டைப் போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் எல்லா மாடல் ஐஃபோன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ப்ரோ வெர்ஷனில் சி டைப் போர்ட்டில் இருக்கனால எல்லாமே கனெக்ட் ஆகிக்கும். அதோட அன்பாக்ஸோட வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே 2 மைக்கும் ஒரு சார்ஜர் கேபிள் வந்துடும். நான் இப்போ அதை மைக் எடுத்து கையில் வச்சு காட்டுறேன் எப்படி பவர் ப்ளே பட்டன் பண்ணணும். இதுக்கு பின்னாடி மைக் இருக்கும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ப்ளே பட்டன் இருக்கும். இந்த கிளியராக பாருங்கள், காட்டுறேன். இந்த பவர் ப்ளே பட்டன் கரெக்டாக இருக்கும். அந்த பவர் ஆன் பட்டனை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிசீவர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ளே ஆகிக்கும். தேங்க்யூ.